காலையில எப்படி கிடந்து தூங்கிட்டு கிடக்கா? கலா, ஏய் கலா, வாங்க மைனியோ, உட்காருங்க. எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்து நிக்கேன். உனக்கு என்ன உடம்பு கிடம்பு சரியில்லையா? காலையில தூங்கிட்டு கிடக்க. உடம்புக்குலாம் நல்லா தான் இருக்கு. நம்மளுக்கு என்ன வேலை இருக்கு? மருமாவை வேலை செஞ்சுட்டு இருக்கா, நான் பேசாட்டி படுத்து தூங்கிட்டு இருக்கேன். அப்படிதான் இருக்கணும். நம்ம ஒரு வேலையும் செய்யக்கூடாது, எல்லா வேலையும் அவங்கள தான் செய்ய விடணும். இப்போ நான் தண்ணி கூட கோரி குடிக்க மாட்டேனே, அவ்வளோதான் கோரிட்டான்னு சொல்லுவேன். பரவாயில்லையே, எனக்கும் ஒருத்தி இருக்காளே. பாத்திரங்களும் துணி துவைங்கன்னா அதான் வேலைக்கு ஆள் வச்சிருக்கீங்களா, நான் ஏன் செய்யணுங்க? அப்போ வேலைக்கு வச்சிருக்க ஆளை வேண்டாம் சொல்லிட வேண்டியதானே? வேண்டாம் சொல்லிட்டானே, என் மகங்கார இருக்கான்ல, அவன் அவ்வளோதான். அதுவும் இப்போ வேற மாசமா இருக்கலாம். இந்த நேரத்தில் வேண்டாம் சொல்லிட்டான்னு வச்சுக்கேன், சாமி ஆடிடுவான். ஆமா, எத்தனை மாசம் ஆகுது? 5 மாசம் தான் ஆகுது. வளகாப்புக்கெல்லாம் அம்மாட்ட சொல்லணுமா, இல்லை நீங்களே நடத்த போறீங்களா? அவ அம்மா கறியெல்லாம் இந்த சைடு வரவே விடக்கூடாது, நம்மளே நடத்திக்கிற வேண்டியதான். சும்மா சிம்பிளா நடத்துறதுக்கு மாமா விடுவானாக்கும். ஆமா, அவன் ஒரு அடி கட்டுவேன். என்னமா உலகத்துல இல்லாத பொண்டாட்டி கிடைச்ச மாதிரி கையில வச்சு தாங்கிட்டே தான் அலையறான். வாங்கத்தே, நல்லா இருக்கீங்களா? இருக்கண்டி அம்மா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். என்ன ஓ மைனியா கறி ஆளைய காணும், வீட்டுக்குள்ளே தான் அடக்கக்கலாம். அவன் என்ன அவங்க மாதிரி வேலை வெட்டிலாமே சுத்தி கலையறா? அவ துணி தச்சிட்டு இருக்கா. ஏட்டி, என்ன பெரிய வேலை பத்தி இப்படி பேசுற? ஆமா, அவ காலையில இருந்து எவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்கா. அவளை பத்தி வெட்டியா இருக்கா அப்படி இப்படி சொல்லிட்டு இருந்தா நான் அப்படிதான் சொல்லுவேன். பாட்டி உள்ள சின்ன பிள்ளை எதுவும் தெரியாம பேசிட்டா, மனசுல வச்சுக்காதீங்க மைனி. ஆமா, சின்ன பிள்ளை. கல்யாணம் முடிச்சா 7-8 பிள்ளைய பெற்று விட்டுருவா. சின்ன பிள்ளையா? ஓ மவளை என் மருமகளை ஆக்கிக்கலான்னு பார்த்தா இவன் இந்த வரத்து வரா. இப்பவே காண விட மாட்டா. மருமகளா வந்துட்டானா இனி என்ன படுத்தி படுத்துவா? அப்பெல்லாம் படுத்த மாட்டா. அவளுக்கு அவ மைனி சொல்லிட்டானா இப்படிதான் நிப்பா. இருந்தாலும் சின்ன வயசுல இருந்து ஒன்னா படிச்ச ஃப்ரெண்ட் எல்லாம் அப்படிதான் சப்போர்ட் பண்ணுவா. இவிய 2 பேரும் கூட்டணியும் வந்து பிரிச்சுட்டானா எல்லாம் சரியாயிரும். நானும் அதே இதை சொல்லி எப்பயாவது பிரிச்சிடலாம் தான் பார்க்கேன். பெரிய மெடுக்கல. ஏன்ட்ட விட நான் பாத்துக்கிறேன். அத்தை, பெரியம்மா நீங்க எப்போ வந்தீங்க? நல்லா இருக்கீங்க பெரியம்மா? வீட்டுக்கு வந்தாலும் இருந்தாலும் கவனிச்சு தள்ளிட்டா. எப்போ வந்தீங்கன்னு கேட்கா. நீங்க வந்ததானே பார்க்கல தேயிலனா காப்பி ஏதாவது எடுத்து வந்திருப்பேன். ஜூஸ் போட்டு கொண்டு வரட்டா? காப்பி வேணுமா? ஓ மவர கட்ட கையால ஏதாட்டும் வாங்கி குடிச்சிட்டாலும். சரி, நீ கிளம்பிட்டாலா? போயிட்டு வா. எங்க மினிக்கிட்டு இருக்கா? அவங்க அம்மா வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு இருக்கு இப்படி ஓயாமாவி அம்மா வீட்டுக்கு அனுப்பாத. அவளுக்கு ஏதாட்டும் சொல்லி கொடுத்துருவா. இங்க வந்து அதுக்கப்புறம் மாறிடுவாங்க. அப்படிலாம் இல்லை மைனி, ரொம்ப நாள் போகல, இன்னைக்கு தான் போறேன்னு சொல்லியிருக்கா. அதனால போயிட்டு வரட்டுன்னு சொல்றேன். எனக்கு என்ன, அங்கே போயிட்டு வந்தோன்னா ஆளே வித்தியாசமாக நடந்துக்கிடுவா பாரு. இப்போதானே முதல் திருப்ப போறா, போயிட்டு வரட்டு. வித்தியாசமா ஏதாவது நடந்துக்கிட்டு அதுக்கப்புறம் இருக்கு. கனவுல அப்புறம் அவங்க அம்மா வீட்டு இதான் கடைசி. போயிட்டு வரேன் தே. ஒரு காப்பியை போட்டு தந்துட்டு போ. சரிங்க பெரியம்மா. சுபி, நீ இன்னும் போகலையா? போகணும், இந்த பெரியம்மாக்கு காப்பி போட்டு கொடுத்துட்டு போகணும். காப்பி தானே நான் போட்டு கொடுக்கேன், நீ போ. நான் காப்பி ஓட்டையே கேட்டேன், அவட்ட தானே கேட்டேன். அவ போட்டு தந்துட்டு போட்டு. அவ அவங்க அம்மா வீட்டுக்கு ஆசையா கிளம்பிட்டு இருக்கா. நான் வீட்டுல சும்மா தானே இருக்கேன், நான் போட்டு தரேன். இவன் நீ இப்ப போறியா போலையா? இல்ல சுதி, காப்பி போட்டு கொடுத்துட்டு போறேனே. நீ இப்ப போலன்னா அப்புறம் நான் அவங்கள பேசவே மாட்டேன். போயிட்டு வரேன் தே, போயிட்டு வரேன் பெரியம்மா. பாரு சுதி, அவங்க கூப்பிடுறாங்களா, காப்பி போட்டு கொடுத்துட்டு தான் போறேனே. நீ இப்ப காப்பி போட்டு கொடுத்தேன்னு வச்சுக்கேன், அப்புறம் சோறு பண்ணித்தா, எனக்கு அது பண்ணித்தா, இது பண்ணித்தான் சொல்லி உனி இங்கேயே உட்கார சொல்லி உங்க அம்மா வீட்டுக்கு போவே விடாது. மரியாதை இதான் பேச்சாக்கு, நீ பேர். சரி, அப்ப பாய். வீட்டுல எல்லாத்தையும் கேட்டேன்னு சொல்லு. ரோட் வழியே போக பார்த்து போ. செயின்லாம் போட்டுருக்கா, பார்த்து போயிட்டு வரணும்னே. சரி சுதி. அப்புறம் அத்தை, உங்களுக்கு என்ன வேணும்? பூஸ்டா, ஹார்லிக்ஸா, போன்விட்டாவா, இல்ல காஃபியா, டீயா? சொல்லுங்க அத்தை. ஒன்றும் வேண்டாம். ஒன்றும் வேண்டாமா? சரி சரி, வேலை மிச்சம். என்ன கலா பிள்ளைய வளர்த்து வச்சிருக்க? எப்படி பேசுறா பாரு. விடுங்க மினி, போக போக எல்லாம் சரியாயிரும். சரி, நான் கிளம்புறேன். வந்தோடனே கிளம்புறீங்க? வந்து ஒன்றும் சாப்பிடவும் இல்லை, காப்பி எதுவுமே குடிக்கல, அதுக்குள்ளேயும் கிளம்புறீங்க? வேண்டாண்டி அம்மா, உங்க காப்பியை நீங்களே குடிங்க. நான் உன் தங்கச்சி வீட்டுக்கு தான் போறேன். என்ன மினி திடீர்னு? உன்னையே பார்க்க வந்திருக்கலாம், அதே மாதிரி தான். அவள் வீட்டுக்கு பால் காய் போட போனது, அதுக்கப்புறம் போகவே இல்லைல்ல, அதை போய் பார்த்துட்டு வரேன். போட்டாவெல்லாம் பெருசா ப்ரே பண்ணி தொங்க விட்டுருக்கு. அதுவா மினி, ஆல்பம் கொண்டு வந்தாங்களா, அப்போ இந்த ஃப்ரேமும் சேர்த்து கொண்டு வந்தாங்க. அது ஒரு குடும்ப போட்டாவை ப்ரே பண்ணி கொண்டு வந்தா நல்லா இருக்கும். இவைய மூஞ்ச மட்டும் தனியாக கொண்டு வந்திருக்காவே. அதான் அவன் கொண்டு வந்தான், அவன்கிட்ட என்னத்தை சண்டை போட. சரி, நான் வரேன். நான் வேணா வரட்டா மினி? வேண்டாம் வேண்டாம், நானே போயிட்டு வரேன். காரில் தான் வந்திருக்கேன். சரி மினி, பார்த்து போயிட்டு வாங்க. அம்மா, அப்பாட்ட என் லவ் மேட்டரை பற்றி பேசுனீங்களாம்மா? பேசணும் தான் அப்பாவை கூப்பிட்டமா. அப்பா வேலை வந்துட்டு சொல்லிட்டு திரும்பியும் போயிட்டாங்க. நானும் ஒவ்வொரு நேரமும் சொல்லிடலான்னு தான் பார்க்க ஏதாவது ஒரு தடங்கள் வந்துகிட்டே தான் இருக்கு. அம்மா, அப்பா சம்மதிப்பாங்களாம்மா? தெரியலையேம்மா, அப்பா எப்படி எடுத்துக்கிடுவாங்கன்னே தெரியலையே. ஏம்மா, எப்படியாவது பேசி சம்மதிக்க வச்சிருங்கம்மா ப்ளீஸ்மா, நான் உங்களை தான் நம்பியிருக்கேன். நீ கேட்டு எதுவுமே அப்பா மறுத்ததே இல்லை. நம்பிக்கையா இரு, அப்பா சம்மதிப்பாங்கன்னு. சரிம்மா. அப்பா இன்னைக்கு சீக்கிரமா வந்துடுவேன்னு சொல்லியிருக்காங்க. அப்பா வந்தோன்னே கேட்கறேன். அப்பா சம்மதம் சொல்லி அவங்க வீட்டில் வேண்டாம்னு சொல்லிட்டாங்கன்னா நீ என்ன பண்ணுவ? அவங்க அம்மா கண்டிப்பாக சம்மதிப்பாங்கம்மா. அவங்க அம்மா சம்மதிப்பாங்க, அவங்க அப்பா சம்மதிப்பாங்களா? தெரியலம்மா. சரி, நம்ம அப்பாட்ட முதல் சம்மதம் வாங்குவோம், அதுக்கப்புறம் கேட்போம். ஓகேவா? சரிம்மா. நான் ரொம்ப நாள் அவங்கள பார்க்கவே இல்லைம்மா, போய் பார்த்துட்டு வரட்டா? பார்க்க போறியா? எங்கிட்டே போய் பார்ப்ப? அவங்க வீட்டுக்கிட்ட போனாலே அவங்க எப்படி வெளியே வந்துருவாங்கம்மா. வீட்டில் இருந்தால் வருவான். சரி, ஆஃபீஸ் போயிருந்தா? ஆஃபீஸ் போயிட்டாங்கன்னா நான் வீட்டுக்கு வந்துடுறேம்மா. என்னவோ, யார் கண்ணிலையும் படாமல் ஜாக்கிரதையாக போயிட்டு வா. தேங்க்ஸ்மா. பார்த்து போயிட்டு வானே, ரோட்டில் யார் கண்ணிலையும் பட்டுறாம அப்புறம் உங்கள் அத்தைக்காரிட்ட போய் சொல்லிடுவாங்க. சரிம்மா. நிஷா. என்னம்மா? அத்தை வீட்டு வழியாக போகாத, பின்னாடி தெரு வழியாக போ. ஏம்மா? உங்கள் அத்தைக்காரி பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கே, நீ எங்கே போகிற யாது போகிறேன்னு உனக்கு கேட்டு உயிரை வாங்கிடுவாங்க. அதனால நீ பின்னாடி தெரு வழியாக போ. சரிம்மா. இவர்கிட்ட எப்படி ஆரம்பிக்குதுன்னே தெரியலையே. சரி, சாயங்காலம் வரட்டு பார்ப்போம். நல்லா சாப்பிடு, வக்கட்டையா மெலிஞ்சு போயிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக தாங்கம்மா. என்ன டேஸ்ட்டாக இருக்குமா? உங்க கையால் சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆயிட்டு. சிக்கன் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்குமா? கொஞ்சம் கொஞ்சமாக தானா? சாப்பிடுமா. என் பிள்ளை எவ்வளோ நாள் நல்ல சாப்பாடு சாப்பிடாம இருந்திருக்கு. அந்த சிக்கன் பீஸ் கொஞ்சம் எடுத்து தாங்கம்மா. தரமா. நந்து வந்துட்டியா? அக்கா வந்து எவ்வளோ நேரம் ஆகுது? நீ எங்கே சோவர போன? அது இருக்கட்டும், நீ என்னைக்காவது எனக்கு இப்படி அள்ளி ஊட்டிருக்கியா? எரும மாடு மாதிரி இருக்கா, அவளுக்கு அள்ளி ஊட்டிக்கிட்டு இருக்க. வந்தது வராதமா ஏன் இப்படி சண்டை இருக்க? அவ ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் வந்திருக்கா, கொஞ்சம் அள்ளி கொடுப்போமே.
ஏம்மா அவளுக்கு கொஞ்சம் அள்ளி கொடுமா. நீ ரொம்ப நடிக்காத. என்ன நந்து இப்படி சொல்ற? உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, எவ்வளவு ஆசையா பார்க்க வந்திருக்க. நீ என்ன பாட்டியா வந்திருக்க? நான் இங்க அம்மா கிட்ட இருந்து ஒத்தையார் தண்ணி இருக்குன்னு பொறாமே வந்திருப்பேன். ஆமா, அதுக்கு தான் சீக்கிரம் வந்துட்டேன். அக்கா எவ்வளவு பாசமா இருக்காட்டி வந்துட்டு நீ ஏன் இப்படி கடுக்கடு நிக்கா? அவ இப்ப என் காதுக்குள்ள என்ன சொன்னான்னு உனக்கு தெரியுமா? உன்னைய பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொல்லிருப்பா. ஆமாமா, தங்கச்சி பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுல, நான் ரொம்ப மிஸ் பண்ணமா. இவன் வந்தானே கொஞ்சம் மட்டும் பாசமா பேசுறாளான்னு பாரு. நீ வந்தானே கோல் மட்டி கொடுக்காத. ஏட்டி நானும் வந்ததுல இருந்து பார்த்துட்டே இருக்கேன். அவ ஊர்ல இருந்து வந்திருக்காளா, எப்படி இருக்க, யாது இருக்க, ஏதாவது கேக்கியா? வந்தானே சண்டை எடுத்துட்டு இருக்கா. அவ மட்டும் வந்தானே கோல் மட்டி கொடுத்துட்டு இருக்கா. என்ன நந்து இப்படி சொல்லிட்ட? நான் உனக்காண்டி என்னதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ இப்படி சொல்லிட்ட. உனக்காண்டி புது சோடா பெட்டிலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். சோடா பெட்டி, அதுக்கப்புறம் நீ சைடில் தொங்க போட்டுருக்கலாம், அதே மாதிரி புது பேக்கு, அப்புறம் ஒரு கொண்டை இப்படி நீட்டுக்கு நிற்கி அர்க்காணி கொண்ட மாதிரி, அந்த அர்க்காணி கொண்டைக்கு ரிப்பனு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா. நான் ஒன்றும் உன்ட்ட கேட்கல, நானே வாங்கிக்கிறது, எனக்கு வந்து தெரியும். பாருங்கம்மா, நான் எவ்வளோ ஆசையாக வாங்கிட்டு வந்திருக்கேன், எப்படி பேசுறானு. அவ கடக்கா கிரிக்கிவா, மணி வந்து சாப்பிடுமா. அம்மா கையால் சாப்பிட்றது என்ன ஒரு சுகமா இருக்கு. அதுக்கெல்லாம் ஒரு கொடுப்படம் வேணும். இன்னும் இந்த நாய் படத்தை தாங்க முடியாது. எதுக்கு இதெல்லாம் ஹாஸ்டல்ல இருந்து வருது? அங்கேயே தங்கி வேலை பார்க்க வேண்டியதானே கல்யாணம் முடியாத வரைக்கும். ஐயே பிள்ளைக்கு விக்கல இருக்க. ஏட்டி போ போய் தண்ணி கோரிட்டு வா. ஏன்ட்ட ஏன் சொல்றீங்க? அவளுக்கு வேணா அவ கோரி குடிக்க போறா. ஏட்டி அவ தானே நம்ம குடும்பத்துக்காண்டி ஒளவலன்னு உழைச்சு போறா. அவளுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கோரி கொடுக்கல உனக்கு என்ன இருப்பது? போய் தொலைறேன். ஏவ சோடா பெட்டி, நல்ல கிளாஸ் கழுவி தண்ணி வந்துட்டு வானே. மறைக்காத போட்டி. இங்க தானே இருப்பா பம்ப முடி, உனக்கு இருக்கு. பம்ப முடியை வெட்டி போடுறேன். ட்ரெஸ்ஸை பாரு, அரை குறையமா ஜட்டியை போட்டு வந்திருக்கா. ட்ரெஸ்ஸை போட்டு சொன்னா போட்டி சோடா பெட்டி. போவே மாட்டா, இங்கே நின்றுட்டு இருக்கா. தாகம் எடுக்குமா, விக்கல எடுக்கலாம். ஏட்டி போ. ஏமா நந்துதான் காலேஜ் முடிச்சாலும் அவளே எங்க ஆபீஸ்ல வேலைக்கு கூட்டிட்டு போட்டா. ஏட்டி நீ வேலைக்கு போறேன்னு சும்மா அதுக்கு எதுக்கு என்னையும் கூப்பிடுறா? 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா சீக்கிரம் கடன்லாம் அடைச்சிடலாம்ல. அக்கா சொல்றது இப்ப என்ன தப்பு இருக்கு? உன் அப்பனுக்கு பொறுப்பு இல்ல, அப்ப நீங்க 2 தானே சம்பாதிச்சு கடன்லாம் அடைக்கணும். நான் வேலைக்கு போறேன், உள்ளூருக்குள்ளே வேலைக்கு போய் கடன் அடைச்சிக்கிறேன். நான் அவள மாதிரி ஹாஸ்டல்லாம் தங்க மாட்டேன். இங்க என்ன சம்பளம் கிடைக்கி? நான் பாக்குற இடத்துல நல்ல சம்பளம், வா சீக்கிரமா கடன் அடைச்சிடலாம். நான்லாம் வர முடியாது, சும்மா அம்மாட்ட சொல்லிக்கிட்டு இருக்காத. தண்ணி தூக்கி மூஞ்சில ஊத்திடுவேன். வந்துட்டா ஊர்ல இருந்து வேலைக்கு கூட்டிட்டு போறதுக்கு. பாருடி இந்த பிள்ளைய அப்பா மாதிரி எப்படி பொறுப்பு இல்லாம அலையுதுன்னு. ஏமா நான் ஒன்னும் பொறுப்பு இல்லாம இல்ல, நான் இந்த ஊருக்குள்ளே வேலைக்கு போய்க்கிறேன். நீனும் பைத்திய மாதிரி பேசாத. சரிம்மா போங்க, உங்களை ஒன்றும் சொல்லல. இப்போ எங்க போற? ஒரு ஆபீஸ்ல இன்னைக்கு இன்டர்வியூ பண்ண சொன்னாங்க, அங்க போறேன். அப்படியாமா? வெறும் வயித்தோட போற? ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போ. உன் கரிசனை ஒன்றும் எனக்கு வேண்டாம். உன் மூத்த பிள்ளைகிட்ட போய் காட்டு போ. ஏட்டி 2 பேரும் எனக்கு ஒன்று தானடி. நீ ரொம்ப நடிக்காத, நீ அவளுக்கே போய் சோற விட்டு நான் போய் பார்த்துட்டு வரேன். பார்த்து பக்குவமா இன்டர்வியூ அட்டன் பண்ணணுமா? அது எங்களுக்கு தெரியும். உனக்கு என்னென்ன கொஸ்டின் கேட்பான்னு தெரியாது, நான் வேணா சொல்லி தட்டா. நீ உன் சோழிய பார்ட்டி சில்லாட்ட வந்துட்டான். பார்த்து போயிட்டு வாமா. ஆ தங்கச்சிக்கும் பொறுப்பு வந்துட்டுடி. ஆமாம்மா, சீக்கிரம் கடலாம் அடிச்சுட்டு நம்ம வீடையும் சரி பண்ணி நல்ல பெரிய வீடா கட்டணுமா. சரிம்மா. ஏம்மா எனக்கு போதும், நான் கொஞ்ச நேரம் படுக்கட்டா. சரிம்மா படுப்படு. அம்மா போய் துணியெல்லாம் துவச்சிட்டு குளிச்சுட்டு வரேன். ஊர்ல இருந்து நிறைய அழுக்கு துணி கொண்டு வந்திருப்பல, அம்மா துவச்சு தரேன். வேண்டாமா, நான் எல்லாத்தையும் துவச்சு தான் இருந்தேன். இப்போ போட்டிருக்கலாம், இது மட்டும் தான். அதை நான் குளிக்கும் போது துவச்சுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிம்மா சரி நீ படுனே. எப்பா எங்க போனாலும் நம்ம சொந்த வீட்டுல வந்து படுக்கிற சுகமே தனிதான்ப்பா.